வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு நம்ம கிங்ஸ் தமிழா சேனல்ல முற்றிலும் ஹோட்டல் சுவையில நம்ம வீட்ல எவ்வளவு டேஸ்டா சட்னி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சட்னி நம்ம வீட்ல தோசையா இருக்கட்டும் இட்லியா இருக்கட்டும் தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஹோட்டல் சட்னி பிடிக்காதவங்க யார் இருக்க முடியுங்க? வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்க போற ரெகுலர் வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் சூடானதும் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்திருக்கேன். நிலக்கடலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை சேர்த்து இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். பாத்தீங்கன்னா கடலையோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், பொன்னிறமாகும். இது கூடவே புதினா ஒரு 2 இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். அதே போல ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இது கூட காரத்துக்கு ஏத்த போல ஒரு 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பல் பூண்டு, இது கூடவே கொஞ்சமா புளி சேர்த்துட்டு இதவும் நல்லா வதக்கிக்கலாம். பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே போல வதக்கி இருக்கும். பாருங்க, இப்ப நல்லா வதக்கி நம்ம ரெடி பண்ணியாச்சு. பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்ப இத ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்து நம்ம சேர்த்துக்க போறோம். வாங்க சேர்த்துடலாம் மிக்ஸி ஜார்ல. சட்னி சாப்பிட்றதுக்கு நாம இனி ஹோட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. வீட்டிலேயே சுலபமா நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இப்ப நம்ம வதக்கி வச்சது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போறோம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம சட்னிக்கு தேவையான தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் தாங்க, ஈஸியா நம்ம வீட்லயே செய்யலாம். வாங்க நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கடுகு எல்லாமே வெடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தாளிப்பு அடங்கணும். தாளிப்பு அடங்கிருச்சு. இப்ப எடுத்து நம்ம அரைச்சு வச்ச சட்னியில ஊத்திடலாம். இவ்வளவுதாங்க, சூப்பரா நம்ம வீட்டிலே சுலபமான முறையில ஹோட்டல் சுவையில சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்க இட்லியா இருக்கட்டும் தோசையா இருக்கட்டும் அதுக்கு வச்சு சாப்பிடுங்க. இந்த முறையில நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. நாங்க ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். நான் இன்னைக்கு இதுக்கு தோசை ஊத்திட்டு முறு முறு
சட்னி வச்சு சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க.